இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு, அந்த டேவோடைய விளாக் எடுக்கலன்னா, அது நல்லாவா இருக்கும்? எனக்கு எப்பப்பலாம் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனோ, அந்த டேவெல்லாம் ஒரு மாதிரி நல்லா மெமரீஸா கிரியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனாலேயே மோஸ்ட்லி நான் எப்போ வந்து வெல் ட்ரெஸ்டா இருக்கனோ, அப்போலாம் விளாக் எடுப்பேன். எனக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப, ரொம்ப நல்லது. நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலுமே, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு உங்கள அட்ரஸ் பண்றது இப்போ இந்த ஜெனரேஷன்ல நெறையவே அதிகமாயிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீட்டா பண்ணும்போது, நம்மளுக்கே தெரியாம நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த அனார்கலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல. அண்ட் இந்த அனார்கலிய நான் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போன உடனே எனக்கு அவ்ளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாரி அனார்கலி டைப்ஸ் ட்ரெஸ்ஸஸ் போட பிடிக்கிற ஆளா இருந்தா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நான் டிசைன் பண்ணி தர ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. மறக்காம கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னைக்கெல்லாம் நான் அழகா ட்ரெஸ் பண்றேனோ அப்படின்னு எனக்கு தோணுதோ, அன்னைக்கெல்லாம் என்னோட நாளே நல்லா போற மாரி தான் எனக்கு தோணும். யாருமே பொறக்கும்போது 100% பெர்ஃபெக்ட்டா பொறக்கறதில்ல. அது கேரக்டர் வைஸா இருந்தாலும் சரி, அண்ட் லுக் வைஸா இருந்தாலும் சரி. கேரக்டர் வைஸ்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படணும். ஏன்னா, அது உங்களுடைய ஃபால்ட். பட் லுக் வைஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு கண்டிப்பா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அண்ட் அதே சமயம் நீங்க உங்கள எவ்ளோ அட்ராக்டிவா உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸையும் அண்ட் உங்ககிட்ட இருக்க ஃபீச்சர்ஸையும் எவ்ளோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் அண்ட் இண்டிவிஜுவலாவும் ரொம்ப யூனிக்காவும் மத்தவங்களுக்கு தெரிவீங்க. அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு, என்ன சுத்தி இருக்கவங்க எல்லார்கிட்டயும் ஒரு லுக் வைஸோ, இல்ல கேரக்டர் வைஸோ மத்தவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி இண்டிவிஜுவலான, யூனிக்கான கேரக்டர்ஸும் அண்ட் லுக் வைஸும் நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருந்த பெர்சனா இருந்தா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் உங்ககிட்ட இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத மாத்திக்கணும்னு நெனைக்காதீங்க. மத்தவங்கள மாதிரி மாறிடணும்னு நெனைக்காதீங்க. பிகாஸ் உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸையும், உங்ககிட்ட இருக்க ஃபீச்சர்ஸையும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு மட்டும் யோசிச்சீங்க அப்படின்னாலே, நீங்க கண்டிப்பா யூனிக்காவும், கண்டிப்பா வந்து ஒரு மாரி டிஃபரண்டான கேரக்டராவும் மத்தவங்களுக்கு தெரிவீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கேரக்டராவும் தெரிவீங்க. ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ் அண்ட் டிரெஸ் டிசைனிங் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.